அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி அன்பு. அன்பை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்க சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே, கேளுங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில், நான் மனுஷர் பாசுகளையும் தூதர் பாசுகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசங்களோடு இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசனாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுதோ கண்ணாடியிலே நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவ்வகையில் அன்பே பெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாசனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு விஷயங்களை சோதிப்போம். நான் அன்பாக இருக்கிறேனா? இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் வெறுப்பு. அன்பு தணிந்து போயிருக்கிறது. படைத்த தெய்வத்துக்கு பயமில்லை. கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்ளுவதும் இல்லை. எல்லா தேசங்களிலும் வெறுப்பு, ஒருவருக்கு மேல் ஒருவர் வெறுப்பு. அதனால தான் பல பிரச்சனைகள், பலவிதமான பிரிவுகள், சண்டைகள், யுத்தங்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், ரத்தம் சிந்துகள். இப்போ அன்புதான் மிக பெரியதென்று இங்கே சொல்லப்படுகிறது. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஒரு விஷயங்களை சோதிப்போம். நாங்கள் பல காரியங்களை செய்கிறோம். நான் அன்பாக இருக்கிறேனா? அல்லது
மற்றவர்கள் போல் பொறாமை, போட்டிகள், வெறுப்பு, ஒருத்தர் வெறுப்பு, அது யாராக இருந்தாலும் சரி. நான் அன்பாக இருக்கிறேனா? நான் எப்படி வாழுகிறேன்? என்னில் அன்பு இருக்கிறதா? நான் அன்பு செலுத்துகிறேனா? அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் சரி, நான் அன்பாக இருக்கிறேனா? ஒரு விஷயம் சோதித்து அறிவோம். எங்கள் அன்பு இங்கே மிக பெரியது என்று சொல்லப்படுகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கின்மையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும். நாங்கள் ஒரு விஷயம் சோதிப்போம். நான் அன்பாக இருக்கிறேனா? நான் அன்பு செலுத்துகிறேனா? நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரத்தில் மாத்திரமில்லை, நான் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேனா? நான் அன்பாக இருக்கிறேனா? என்னை சோதித்தறிவோம். நான் மற்றவனை பார்க்காமல் என்னை சோதித்தறிவோம். நான் அன்பாக இருக்கிறேனா? மற்றவரிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேனா? ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம். ஏனென்றால் அன்பு மிக பெரியது. அது எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்பாக இருங்கள். இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. எம்மை படைத்த தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, கற்பனையாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் அன்பாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.